அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகமும் வசந்தபுரம் கிராம மக்களின் சார்பாகவும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் ஈரோடு தந்த கொள்கை வேங்கை ஆர்வீர் தம்பி செந்தில்குமார் அவர்களே, ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்துடைய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் செயல் தளபதி ரெங்கசாமி அவர்களே, கொங்கு மண்டல சேலம் கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் செயல் வீரர் குமார் அவர்களே, சேலம் மாவட்டத்துடைய செயலாளர் வெங்கடேஷ் அவர்களே, சேலம் மாநகர் மாவட்டத்துடைய செயலாளர் வீரராஜ் அவர்களே, ஈரோடு மாவட்டத்துடைய செயலாளரும் ஆற்றல் மிகு தளபதி இளையத்துல்லா அவர்களே, ரவி அவர்களே, வருகக்கூடிய மதுரை மாநகர் முன்னாள் துணை செயலாளர் தம்பி சசிகுமார் அவர்களே, நாமக்கல் மாவட்டத்துடைய ஆற்றல் மிகு செயல் வீரர்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உயர்மட்ட குழுப்பினர் தம்பி ரஞ்சித் அவர்களே, திருநங்கை அணியுடைய மாநில செயலாளர் அருமைக்குரிய சீலா அவர்களே, ஈரோடு கிழக்கு தொகுதி செயலாளர் தம்பி செயல் வீரர் ரவி அவர்களே, ஈரோடு மாவட்ட துணை செயலாளர் கோபிநாத் அவர்களே, இங்கே வருகை கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, இந்த கோயில் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி உங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ராஜி அவர்களே, ராஜா அவர்களே, சங்கர் அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, பெரியசாமி அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, ராமேஷ் குமார், மாரிமுத்து உள்ளிட்ட திரளாக திரண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியவர்களே, விவசாய குடிமக்களே, காவல்துறை அதிகாரிகளே, ஊடகவியலாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே நம்முடைய உரிமைக்காக போராடுவதற்காக இவ்வளவு மகளிர் திரண்டதை முதலிலே அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். போராட்டமும் பெண்கள் திரண்டால் அந்த போராட்டம் வெற்றி பெற்றாக வராரே இல்லை. அதனால உங்க போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெற்று வச்சுக்கிறீங்க. எப்பவுமே ஒற்றுமை இருந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதனால நீங்க ஒன்றுபட்டு திரண்டு வந்ததை உங்களுடைய ஒற்றுமையை முதல்ல நான் பாராட்டு. இந்த ஒற்றுமை கடைசி இருக்கணும். ஒற்றுமை இருந்தால் நம்ம அசைக்க முடியாது. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த நாட்டில் உலகத்திலேயே நமக்கு மேலே எவனும் இல்லை, நமக்கு கீழே எவனும் இல்லை. நம்ம அனைவரும் சமன்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். நமக்கு மேலே யாரும் இல்லை, நமக்கு கீழே யாரும் இல்லை, அனைவரும் சமம். அந்த உரிமையை நிலைநாட்டுவதுதான் 75 வருஷம் ஆச்சு சுதந்திரம் அடைஞ்சு இந்தியா. இந்த 75 வருஷத்துல டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சட்டம் என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கே நம்ம வீதியில் வந்து போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். முதல் கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது. நம்மள முதல் நம்ம தீண்டத்தகாதவர்கள். ஆனா தீண்டத்தகாதவர்கள் அர்ச்சனை போல. ஆனா நம்ம வந்து அந்த காசு அவனுக்கு தீண்டத்தகாது கிடையாது. நம்ம பணம் அவனுக்கு தீண்டத்தகாது கிடையாது. கோயிலுக்குள் செல்லுகின்ற உரிமையை வாங்கி கொடுத்தது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம். அந்த பெரிய ஒரு கிழமை இருப்பார் பாத்தீங்களா? அந்த கிழவனை சாதாரணமா சொல்லுவாங்க கடவுள்னு சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? ஏன் சொன்னார் பெரியார் கடவுள்னு? இப்படி கேட்டாரு. எப்ப என்னைய படைச்சது யாரு? கடவுள். அப்ப இந்த கோயிலுக்கு கட்டினது யாரு? எங்க பாட்டி விட்டேன். இந்த கோயிலுக்குள்ள நான் ஏன் போகக்கூடாது? கடவுள் நீ வந்து தீண்டத்தான்னு படைச்சிருக்கான், அவனை உயர்ந்தவன் படைச்சிருக்கான்.
அப்படிப்பட்ட கடவுள் இல்லைடா. எதுக்கு கடவுள்னு சொன்னாரு? என்னைய கோயிலுக்குள்ள போகக்கூடாது, என்னைய வழிபடக்கூடாது, நான் சாமிக்கு தேங்காய் பழம் உடைக்க கூடாதுன்னு சொன்னா அந்த கடவுள் எனக்கு இல்லைடா. அப்பதான் நம்மளை உள்ள விட்டேன். வைக்கம் போராட்டம் போராட்டம் எடுத்தாரு. அந்த கோயில் இருக்கிற தெருவுக்குள்ள நம்ம மாதிரி சமுதாயத்தை சேர்ந்தவங்கள தெருவுக்குள்ளே போகக்கூடாது. தெருவுக்குள்ளே போனா தெருவு தேடி கொண்டு போயிருங்க. அதை உடைச்சு பெரியார் தெருவுக்குள்ள போக வச்சார். உங்களை அந்த கோயில்ல தேங்காய் பழத்தை உடைக்க வைப்பான். மாற்ற முடியாது. தெருவுக்குள்ளே போகக்கூடாது. பெரியார் தெருவுக்குள்ள போகக்கூடாது. சமுதாயத்தை தெருவுக்குள் போக வைத்தவர் தான் வைக்கம் பெரியார். நாங்க பெரியாருடைய தொண்டை. அதனால தாடிக்கார கிழமை நம்ம கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்டா எதையும் உடை, எதை தடை செய்யறானா அந்த தடையை உடைப்போம். என்ன அவனுக்கு தீட்டு போட்டு போச்சு? கோயிலுக்குள்ள போலாமா? கல்யாணம் முடிச்சுக்கலாமா? இது பொண்ணு இது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? ஆனா பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு விரட்டி விட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கு. கோயிலுக்குள்ள போலாமா? ஆனா தேங்காய்க்குள்ள உடைக்கூடாதா? இதெல்லாம் அர்த்தம் இருக்கு. என்ன 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 கேவலமான முறை, ஒரு இழிவான முறை, முட்டாள்தனமான முறை, ஒரு காட்டு முராணித்தனமான முறையில எப்படி ஏத்துக்க முடியும்? இதுக்கு நீதிமன்றமோ காவல்துறையோ சட்டம் உங்களுக்கு துணை போகலாமா? போகலாமா சட்டம்? ஓட்டுக்காக சட்டத்தை மாற்றக்கூடாது, காசுக்காக ஓட்டு போடக்கூடாது. காசுக்காக ஓட்டு போறதுனாலதான் நம்ம ரோட்ல வந்து நிக்கிறோம். காசுக்காக ஓட்டு போட்டதுனாலதான் 500 1000 ஓட்டு போடுவோம். கடைசி நேரத்துல இவங்க நமக்கு ஓட்டு போட்டுவாங்க, கொள்ளையடிப்பான். கோடி கோடியா கொள்ளையடிக்கிறான். கோடி கோடியா கொள்ளையடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்து போற பணத்துல சிந்தி கிடக்க பணத்தை தான் நம்மகிட்ட கொடுக்குறான். அந்த 500 1000 வாங்கிட்டு 5 வருஷம் அவன் சொல்றதை கேட்டு இதை முதல் மாத்தணும். எப்படி நீங்க விட்டுனா வந்துட்டீங்களோ இதை மாத்தணும். கோர்ட்டு உங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்கு, தெளிவா போட்டிருக்கு. சரியா? அப்ளிமெண்ட் நம்பர் பெட்டிஷன் 2544/70